எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் அசட்டை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் செய்கிற காரியத்திலலாம் தோல்வியை பார்க்கலாம். ஒரு ஜெயமே பார்க்க முடியாத இருக்கலாம். எந்த வேலை எடுத்தாலும் தோல்வி. ஆண்டவர், எந்த காரியம் செஞ்சாலும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க முடியலன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு அழுது கொண்டு இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இனி நீங்கள் செய்கிற காரியங்களை ஒரு பயங்கரமான காரியம் நடக்க போகுது. எதெல்லாம் வெறுமை நினைச்சுங்க பார்த்து ஒன்றும் இல்லாதவங்கன்னு சொன்னாங்க, அந்த நாவுகள் மத்தியில் கர்த்தர் உங்களை பயங்கரமாக நடத்த போறாரு. உங்க கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போது. மோசே ஒரு திக்குவாய் தான், ஒரு மந்தனாவு தான், மோசேவால பேச முடியாதுதான். ஆனா கர்த்தர் மோசையோடு இருந்து செய்த காரியம் பயங்கரமான காரியம். அவர் கையினால, அவருடைய கையை வச்சு செங்கடலை ரெண்டா பிளந்தாரு. அந்த கோலை கொடுத்தாரு, கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தாரு. மோசையை அற்பமா பார்த்த ஜனங்க மத்தியிலும் மோசையை பயங்கரமாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். எது வெறுமையா இருக்கிற கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அதெல்லாம் பயங்கரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வர போறாரு. நன்மையை பார்க்க போறீங்க. அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்களை கொண்டே பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.